சிஎஸ்கே அண்ட் எம்எஸ் தோனி ஃபேன்ஸ்க்கு ஒரு சோகமான செய்தி என்னன்னா, எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு வந்து விளையாட மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. எதனாலனா காஃப்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால. ஏன்னா அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் ரீசெண்டாக அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் வந்து ஃபீல்டிங் தான் பண்ணார். இப்போ நடந்த மேட்ச்சில் வந்து அவர் கீப்பிங் பண்ணுறப்பே தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவர் 2 வாரம் விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு புரியுது. ஏன்னா ஒரு வருஷம் எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா, எம்எஸ் தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணி ஒரு ஸ்டெம்பிட் பண்ண மாட்டாரா, ஒரு கேட்ச் ஒன்று பிடிக்க மாட்டாரா, பேட்டிங்கில் இறங்கி ஒரு 6 ஒன்று அடிக்க மாட்டாரா, நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணி போக மாட்டாரா, தலைஸ் நமக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஏங்குற கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து உண்மையிலே இது வந்து ஒரு சோகமான செய்தி தான். ஏற்றுக்க மனசுனாலும் நெச இதுதான். என்ன இருந்தாலும் எம்எஸ் தோனியோட இடத்த வந்து எந்த ஒரு பிளேயராலுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் ஓரளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சிருக்காரு. யாருன்னா சஞ்சு சாம்சன். தோனி இல்லாத இந்த 2 வாரம் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? உண்மையிலே வந்து மேட்ச் பார்க்க சந்தோஷமா இருக்குமா, இல்லை ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தத்தோடய மேட்ச் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.